இங்கே ஒரு லேடி ஒரு ஷூ ஸ்டோரில் பிளாக் ஷூவை பார்க்குறாங்க. அதை ட்ரையல் பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறவ டச் பண்ண கூட விட மாட்டேன்றா. அது மட்டும் இல்லை, அவங்களோட ஸ்கின் கலர் அப்பியரன்ஸ் வச்சு ரொம்ப மட்டமாக பேசுகிறா. இந்த ஷூ வாங்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் என்ன தெரியுமா? $250. அவ்வளோ காசு இருக்கா அவங்க கிட்ட? நீ ஏன் பிச்சைக்காரி மாதிரி தானே இருக்கன்னு கேவலமாக பேசுகிறா. இவங்களுக்கு இப்போ அந்த ஷூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண ஷூ வேணும். ஸோ ட்ரையல் பார்க்காமலே அந்த ஷூவை வாங்கிடுறாங்க. ஷூ வாங்கிட்டு இவங்க அந்த கடையில் கிளப் பொசிஷனுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கிறதால அவங்களோட ரெசியூமே தராங்க. ஷாப் ஓனர் அவங்க ரெசியூம் வாங்கிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இன்டர்வியூக்கு கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த காரில் தான் பொண்ணு கூட ஸ்டே பண்ணியிருக்காங்க. கார்லேயே பொண்ணு சேஃபாக இருக்க சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. ஜாபும் கிடைச்சிருச்சு. அடுத்த நாள் பொண்ணு பசிக்குது, இன்னைக்காச்சும் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கித்தாங்கன்னு கேட்குறா. கையில் சுத்தமாக காசும் இல்லை. இன்டர்வியூ தான் முடிஞ்சு போச்சு, இனி ஷூ எதுக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த லேடி யூஸ் பண்ண ஷூவை ரிட்டர்ன் பண்ண வந்திருக்க, அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு திமிரா சொல்கிறா. இல்லை, என் பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி தர காசு வேணும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, யூஸ் பண்ண ஷூவை யூஸ் பண்ணலன்னு போய் சொல்லி ரிட்டர்ன் பண்ண வந்ததால உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு மிரட்டுறா. வேணும்னா உனக்கு கிடைச்ச ஜாபை விட்டுடு, நானும் உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட்டுடுறேன்னு மிரட்டுறா. வேற வழி இல்லாமல் இவங்களும் ஓனர் வந்ததும் எனக்கு இந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிளாட்ஃபார்மில் உட்காந்து $250 வாங்கின அந்த ஷூவை $50 விற்கிறாங்க. ஆனால் ஒருத்தரும் வாங்கலை. அப்போ அங்கே வந்த ஓனரும் என்ன ஆச்சுன்னு கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஸ்டோர் பாலிசி படி 30 நாளில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்கள கையோட ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பவும் அந்த லேடி ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. ஏன்னு கேட்டால் அவங்களோட அப்பியரன்ஸ் ப்ளஸ் பிளாக்காக இருக்கிறத காரணமாக சொல்கிறா. ஒரு ஸ்டேஜில் டென்ஷனான ஓனர் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டு இந்த லேடிக்கு ஃபுல் டைம் ஜாப் கொடுத்துட்றாரு. அப்போ கூட அந்த லேடி ஜாப் அக்செப்ட் பண்ணணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் இந்த ஷூவை நான் வாங்கிப்பேன், அதுக்கு ஓகேனா ஜாப் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஸ்கின் கலர் அப்பியரன்ஸ் வச்சு ஒன்று ஜட்ஜ் பண்ணுறாங்க, இல்லைன்னா அவமானப்படுத்துகிறாங்க. கலருங்கிறது ஸ்கின்ல இல்லை, அவங்கவுங்க மனசில் தான் இருக்குது. என்னதான் அந்த சேல்ஸ் லேடி ஒயிட்டாக இருந்தாலும் அவள் மனசை சாக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த லேடியோட மனசு தங்கம். அந்த சூழ்நிலையில் கூட அவங்க டிக்னிட்டியை விட்டு கொடுக்காம இருக்காங்க பாருங்க, அதுதான் கெத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.